ஹாய்ங்க. இப்போ நம்ம ஆரி ஃப்ரேம் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பாட்டம் இது வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த கிளாத் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாப்குள்ளே அதை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நெட்டை வந்து நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட் பண்ணுறோமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து நீட்டாக வந்து எந்த சுருக்கோ அங்கே எந்த இதுவும் நீட்டாக இருக்கணும் ஃப்ரேம் பார்க்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா இழுத்து கொடுத்துக்கோங்க சுற்றியும். அதுக்கப்புறம் அப்படி லூஸாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தட்டி பார்க்கணும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி தட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நல்லா இழுத்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டீல் ஃப்ரேம் இருக்கும்ல, அதில் வந்து மேலே வச்சு சுற்றியும் வந்து நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அழகாக வந்து ஜாய் மேட்ச் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, பின்னாடி ஏதாவது வந்து கிளாத் வந்து ஏதாவது இருக்கா, நீட்டாக இருக்கா, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நீடில் பார்க்கலாம். நீடில் இது வந்து த்ரெட் நீடில், அதுக்கப்புறம் இது வந்து பீட்ஸ் நீடில். இந்த மாதிரி வந்து இந்த நீடிலை வந்து இந்த மாதிரி த்ரெட் சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜரி த்ரெட்டு. நம்ம இப்போ பேசிக் செயின் ஸ்டிச் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழேருந்து நம்ம ஒரு த்ரெட் நம்ம எடுக்கணுன்னா இந்த மாதிரி கையில் சுற்றி நம்ம வந்து நீடில் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம இந்த 90 டிகிரி அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி சைடாவோ அந்த சைடு அந்த மாதிரிலாம் நம்ம சாய்ச்சி வைக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துமே ஒரு லாக் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து த்ரெட்டு வந்து அந்த நாட் வந்து ஒரு குட்டி நாட்டாக நீங்கள் போட்டிருந்தாலுமே அது வந்து அங்கே லாக் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் போடாமல் கண்டினியூஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது மேலே வந்துடும், பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து அது சேஃப் இல்லை. எப்போவுமே வந்து ஒரு லாக் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்டில் வந்து லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டு எடுத்து மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் வரும்போது முன்னாடி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா அது வந்து லாக் ஸ்டிச்சாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக தான் நம்ம எப்போவுமே போடணும். ரொம்ப வந்து லென்த்து ஜாஸ்தியாக வச்சுலாம் நம்ம வந்து ஸ்டெயின் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. இந்த ஸ்கொயரில் மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். எப்பயுமே வந்து ஷார்ப்னஸ்ஸாக இருக்கணும் ஸ்கொயரில். எப்பவுமே அப்படியே இந்த கர்வ் மாதிரி வரக்கூடாது. எந்த ஸ்கொயர் மெத்தட்லேயோ ஷேப் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டெயின் ஸ்டிச் போடும்போது அந்த கார்னர் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து அது ஸ்கொயர் ஷேப் மாதிரி தெரியும். நீங்கள் அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வராமல் நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது வந்து கர்வ் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஷார்ப்னஸ்ஸாக வர மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா ஸ்கொயர் டைப்லேயுமே பாருங்கள், அந்த
ஷார்ப்னஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கறது சர்க்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள், கர்வ் ட்ரை பண்ணி பாருங்க, வி 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 போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக வந்து செயின் ஸ்டிச் ஈஸியாக வந்துடும். தேங்க் யூ.